ஹாய் வெல்கம் பேக் டு தியா பிரசி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சமான குல்ஃபி ஐஸ்கிரீம் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் 1 லிட்ரு க்ரீம், ரொம்ப திக்கான பால் எடுத்துக்கலாம். க்ரீம் மில்க்குன்னு இருக்கும் ஆரஞ்சு கலரில். ஸோ அந்த பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான். ஸோ அது வந்து 1 லிட்ரு பால் வந்து 1/2 லிட்ரு வர வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சிக்கணும். அதுக்கப்புறம் நட்ஸ் வந்து நான் எல்லாம் மிக்ஸ் ஆனது மாதிரி பாதாம், பிஸ்தா, முந்திரி 3மே ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், பால் வந்து நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த ஆடை வந்து சைடில் இருக்கும். அந்த ஆடையை வந்து நம்ம அப்பப்போ எடுத்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸ் பவுடரை இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஸோ பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் மெதுவாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கேப்பு விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ பக்கத்துலேயே அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கணும். பக்கத்துலேயே நின்றுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது அந்த நட்ஸ் வந்து நல்லா இதுவானதுக்கப்புறம் பாதாம் மிக்ஸ் பவுடர் ஷாப்பில் கிடைக்கும். நான் அது ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ ஓரளவு நல்லா திக்கானதுக்கப்புறம் இன்னும் திக்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் வந்து தண்ணியில் இல்லைன்னா பாலில் நல்லா கட்டி இல்லாமல் இது பண்ணிவிட்டு அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் திக்னஸ் கொடுக்கும். இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் திக்னஸ்க்காக நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா திக்னஸ் பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குது. ஸோ சிம்லேயே வச்சு இன்னும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இதில் நிறைய நம்ம நட்ஸு சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வீட்டில் அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் சம்மர் டைமில். ஸோ இப்போ கரெக்டாக ஒரு பதத்தில் வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப கெட்டியாயிடும். ஸோ இதை வந்து ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்லா கிளறிட்டு ஃபேனுக்கு அடியில் வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். ஸோ இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம குல்ஃபி மோடில் வந்து சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு அடியில் வந்து நீங்கள் கொஞ்சம் நட்ஸ் பவுடர் சேர்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த குல்ஃபி வந்து மோட்லேருந்து எடுக்கும்போது அதில் ஒட்டிக்கிட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம ஒரு இதுவாக நம்ம ஃபில் பண்ணிடலாம். மோல்டு இருந்துச்சுன்னா மோல்டில் பண்ணலாம், இல்லைன்னா டம்ளர் வச்சு கூட பண்ணலாம். இப்போ ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு நம்ம அப்படியே வச்சிடணும். இடையில நம்ம வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அது செட் ஆகாது. இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ பேலன்ஸ் கொஞ்சம் இருந்தது, அதை வந்து நான் டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் குல்ஃபியாக செய்யலைன்னா கூட நீங்கள் ஃப்ரீசரில் வைக்காமல் கூலிங்காக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ டம்ளரில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சில்வர் ஃபால்ஸ் வச்சு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வச்சுட்டு இடையில வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு அதில் வந்து ஸ்டிக் வச்சுருங்க. அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 8 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம் வாங்க. கொஞ்ச நேரம் தண்ணியில் வச்சு எடுத்திங்கன்னா அது மோல்டுலேருந்து எடுக்கும் போது ஈஸியாக வரும்.
ஸோ தண்ணியில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் எடுக்கிறேன். ஸோ எடுக்கும்போது ஷேக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும். எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் நட்ஸ் பவுடர் வச்சுருக்கோம்ல, அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, வீட்லேயே ஈஸியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.